எங்க மேடம் போனோம்? எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணுமா? புரியல மேடம். யோ, எனக்கே புரியல, நீ கிளம்பு. வந்து வாட்ச் இருக்கு பார் காலையிலேயே. சரி. மேடம் சவாரி மேடம், எங்க போனோம்? சுடுகாட்டுக்கு. கண்ணம்மாப்பேட்டையா தண்டையார்பேட்டையா? யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க தான் யாரை பார்த்து நிக்கிறீங்கன்னு தெரியல. காலங்கத்தில் டென்ஷன் பண்ணிட்டு. அவதான் கூப்பிடுறா. அட்டன் பண்ணி பேசு. இல்ல இல்ல, இப்ப பேசக்கூடாது. அப்பதான் பிரச்சனை பெருசாகும். எப்படி? வெயிட் பண்ணுங்க. என்ன ஆனந்த் கால் எடுக்க மாட்டேங்கிறா? ச்சே. நல்ல மாட்னியா? இன்னும் அந்த பாழா போன மீட்டிங் முடியல. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவே முடியாது. கடைசியா ஒரு தடவை பழைய நம்பருக்கு கால் பண்ணலாம். அட்டெண்ட் பண்ணலனா கிளம்பி போய்கிட்டே இருக்க போறேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் உனக்கு. சொல்லு ரியா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? மீட்டிங் முடிஞ்சுதா இல்லையா? 1 hour வெயில நின்னு செத்துக்கிட்டு இருக்கேன். மீட்டிங் அது இதுன்னு சொல்லி என்னையே சாகடிச்சிட்டு இருக்க. இப்ப நீ உடனே கிளம்பி வர ஐடியால இருக்கியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. மீட்டிங்கா? என்ன உளறற? உளறனா? நீயா இல்ல நானா? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. உன்னை யார் போய் வெயில்ல நிக்க சொன்னது? எங்க நிக்கிற? எதுக்கு நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? என்ன ஆனந்த் இப்படி பேசுற? நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், சினிமாவுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம்னு சொல்லி என்ன வந்து இங்க வெயிட் பண்ண சொன்ன. என்ன செலக்டிவ் அம்னீஷியாவா உனக்கு? அறிவில்லாம பேசாத ரியா. இங்க கார்த்திக் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இதுல சினிமா பீச் எல்லாம் எனக்கு தேவையா? இல்ல ஆனந்த், நீ தானே எனக்கு ஃபோன் பண்ண. நான் எங்க ஃபோன் பண்ணேன்? எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு? உன்னோட நியூ நம்பர்ல இருந்துதா. புது நம்பரா? என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே நம்பர் தான். யாரோ உன்னை ஏமாத்தி சீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதை நம்பி போய் நீ வெயில்ல நிக்கிறியா? நீ ஏன் இவ்வளவு ஏமாலியா இருக்க? முதல்ல போனை வை. அடியே மைதிலி, இது உன் வேலையா? இருடி வரேன். ஆட்டோ ஆட்டோ. வந்துட்டா, வா போலாம். இந்தாங்க. என்னதியா, உன் புருஷனோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு மிட் நைட் தான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா போன வேகத்திலே வந்துட்ட. அதுவும் ரொம்ப அப்செட் ஆகி வந்திருக்க. ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. ஆனந்த் பிசினஸ் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு போல. அதான் இவ போன் மேல போன் போட்டு பார்த்துட்டு கடுப்பாய் கிளம்பி வந்திருப்பா. என்ன ரியா, அப்படிதானே? என்ன டார்லிங்? ஐஸ்கிரீம் பார்லர்ல உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ வராம இருந்தா எப்படி?
ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி வழியுது. சீக்கிரமா வா. வாங்க. யோ மாணிக்கம், என்னையா பண்ற? ஷிஃப்ட் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் இந்த மிஷின் ரன் ஆகாம இருக்கு. பெல்ட் மாட்டிட்டு இருக்கேன் சார், இப்போ ஸ்டார்ட் பண்றோம். என்னையா பெல்ட் மாட்டுறேன் அது இதுன்னு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா. யோ, யோ, என்னாச்சு? ஐயோ, யோ, யோ, இப்படி என்னப்பாச்சு? ஏய், என்னப்பாச்சு? என்னாச்சு? ஐயோ. ஏய், என்னப்பா இவ்வளவு ரத்தம் போயிருக்கு? ஏய், பிடிப்பா, பிடிப்பா. கட்டுப்பா, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் சீக்கிரம். ஹலோ, என்னாச்சு? ஆம்புலன்ஸா? ஐயோ, தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். ஏங்க, கையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? உயிருக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்குங்க. ஏய், பிடிப்பா. பார்த்து. என்ன வேலை நேரத்துல எல்லாரும் கும்பலா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? சார், புதுசா வேலைக்கு சேர்ந்த மாணிக்கம் மிஷின்ல கையை விட்டான் சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சா? அடிபட்ட மாணிக்கங்க. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணா அடிப்பட்ட உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு உங்க தம்பி கார்த்தி சார் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காரு சார். கார்த்தி அடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானா? ஆமா சார், ஆட்டோல கூட்டு போயிட்டார் சார். அதை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார். சரி, போய் வேலையை பாருங்க. டே அருண், என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, கார்த்தி போட்ட பால் எல்லாத்தையும் சிக்ஸர் அடிச்சான்னு. இன்னைக்கு கிளீன் போல்ட் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் வரட்டும். அவனை கம்பெனியை விட்டு அனுப்புறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியே அவனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுறேன். டாக்டர், இப்போ இவர் கை எப்படி இருக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க, அதனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட கையை கட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப நன்றி சார். என்ன மாதிரி தொழிலாளிக்கு கை தானே முக்கியம். அதை நீங்கள் என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் கை குணமாகிற வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம். ஆக்சிடென்ட்கான காம்பன்சேஷனு கம்பெனி கொடுத்துரும். உங்கள் கை சரியானதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும். அதை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சரி, உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? இப்போ வேணாம் சார். ஷிஃப்ட் முடிகிற டைமில் நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன். சரி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கூட இருங்க. நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. நர்ஸ் பாத்துக்கங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கத்துக்கு எப்படி இருக்கு சார்? கைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயம் ஆறுற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கார்த்தி, என்ன கார்த்தி, மிஷின்ல அடிப்பட்ட ஆளை ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணாம ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியாமே? ஆமாம். அடிப்பட்ட லேபருக்கு இப்போ எப்படி இருக்கு?
பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கரெக்ட் டைம்க்கு கூட்டிட்டு போனதுனால கையை காப்பாத்தியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அடிப்பட்டவன் கையை காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு உன் வேலையை காப்பாத்திக்க தெரியலையே கார்த்தி. புரியல. இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை. யூ ஆர் டிஸ்மிஸ்டுன்னு சொல்றேன். என்ன ரீசனுக்காக டிஸ்மிஸ் பண்ற? அடிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதுக்காகவா? ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள உன்னை யார் அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னது? அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது உன்னோட வேலையா? அதுக்காக தான் நீ வேலைக்கு வந்தியா? நான் அவர் அப்படி கொண்டு போய் அட்மிட் பண்ணதுனால தான் அவர் கையை காப்பாற்ற முடிஞ்சது, இல்லைனா கையே போயிருக்கும். ஒரு ஒர்க்கருக்கு கை இல்லைனா அவர் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவாரு? உனக்கும் எனக்கும் அது தேவையில்லாத விஷயம். கம்பெனி ரூல்ஸ் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் நான் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். 9வது விதி உட்பிரிவு 2ல என்ன சொல்லியிருக்குன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்லாம டியூட்டி நேரத்தில் வேலையை விட்டுட்டு வெளியே போனா எந்தவித விளக்கமும் கேட்காம வேலையை விட்டு நீக்க செய்யப்படுவார். இதுதான் ரூல். இந்த ரூல்ஸ் படி தான் உன்னை வேலையை விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன். நீ வீட்டுக்கு போலாம். ரூல்ஸ் எல்லாம் ஓகே தான். ஒருத்தர் அடிப்பட்டு மயங்கி கிடக்கும்போது ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு, இல்லை மேனேஜ்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஒரு மனுஷன் உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இங்கே வச்சுட்டு இருக்க சொல்றியா? இதெல்லாம் மனிதாபிமானமே இல்லை. டியூட்டியில் இருந்த லேபருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரை காப்பாற்ற வேண்டியது கம்பெனியும் மேனேஜ்மெண்ட்டும் தான், நீ இல்லை. அது உன்னோட வேலையும் இல்லை. நான் கரெக்ட் டைமுக்கு அவர் அட்மிட் பண்ணதுனால தான் அவர் கையை காப்பாற்ற முடிஞ்சது. அந்த கை போயிருந்தா கம்பெனி அதை திரும்ப கொடுத்துருமா? ஒவ்வொரு லேபர் மேலேயும் இன்சூரன்ஸ் இருக்கு. நஷ்ட ஈடு கம்பெனி வாங்கி கொடுக்கும். அந்த லேபருக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடைக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டா அது காம்பன்சேட் ஆயிடுமா? கை போனதுக்கு அப்புறம் அவரும் அவங்க குடும்பமும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன நஷ்ட ஈடு கொடுப்ப? பேப்பர்ல இருக்க ரூல்ஸ் மட்டும் பார்க்காத, கொஞ்சமாவது ஹியூமனிட்டியோட நடந்துக்கோ. ஹியூமனிட்டியோட நடந்துக்க நம்ம என்ன சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம்? இது பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல ஹியூமனிட்டி பார்த்தா பைசா தேராது. நீ என்னதான் பேசினாலும் என்னால எதுவும் பண்ண முடியாது. கம்பெனி ரூல்ஸ் படி உன்னை ஏற்கனவே வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. நீ வீட்டுக்கு போலாம். இனியும் உனக்கு இங்க வேலை கிடையாது. என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஆனந்த் எதுக்காக ஃபோன் பண்றான்? ஃபோன் எடுங்கம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். ஹலோ மா, நான் ஆனந்த் பேசுறேன். எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? என்ன விஷயம்னு சொல்லு. அது சந்தோஷமான விஷயம்தாம்மா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில லாயரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. லாயரா? லாயர் எதுக்காக வர சொல்லணும்? அதுக்கு தான் 1 மாசம் டைம் இருக்குல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, கார்த்தியால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. சரி சொல்றேன். உங்க செல்ல மகன் கார்த்தி சவால்ல தோத்துட்டான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்பெனி ரூல்ஸ்ல இருந்து மீறினதுனால அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதனால காலையில லாயரை வர சொல்லி சொத்தை என் பேர்ல மாத்தி எழுத ஏற்பாடு பண்ணுங்க. இத சொல்லதான் ஃபோன் பண்ண. வச்சிரவா?
அத்தை என்னாச்சு அத்தை? என்னாச்சு அத்தை? என்னாச்சு? என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? யாரு போன்ல என்ன சொன்னாங்க அவங்க? நான் கும்பிட்ட சாமி எல்லாம் என்ன கைவிட்டுருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நடந்துச்சு அத்தை? என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு? எது நடக்க கூடாதோ அது நடந்துடுச்சு. இனி நான் இந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாத்த போறேன்? யாரு ஃபோன் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? ஆனந்த் தான் ஃபோன் பண்ணான். நாளைக்கு வக்கீல வர சொல்லிருக்கான். அவர் எதுக்காக வக்கீல வர சொல்றாரு? கார்த்தி சவால்ல தோத்து போயிட்டானா. என்னத்த சொல்றீங்க? கம்பெனி ரூல்ஸ மீறிட்டானா. அதனால கார்த்திய வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அவன் தோத்துட்டான். காலையில வக்கீல வர சொல்லி சொத்தை பிரிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆனந்த் போன் பண்ணான். நான் தான் காலையில வந்த உடனே சொன்னேன்ல, ஓவர் இன்னும் முடியல, கிரவுண்ட் என்னோடது, கிளீன் போல்ட் ஆக்குறேன்னு. ஆட்டத்தை எப்படி எதிர்பார்க்காம முடிச்சேன் பாத்தியா? கார்த்திக் சார், கார்த்திக் சார் நில்லுங்க. கார்த்திக் சார் நில்லுங்க. சார் சார் நில்லுங்க சார். நில்லுங்க சார். நீங்களாம் எதுக்குண்ணா வரீங்க? நாங்களும் உங்க கூட வரோம். ஆமா சார். மிஷின்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஏன் வந்தீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து எந்த மிஷினும் ரன் ஆகாது. நாங்க ரன் பண்ண மாட்டோம். ரன் பண்ண மாட்டீங்களா? என்ன காரணம்? டியூட்டி நேரத்துல மிஷின்ல அடிபட்ட சக ஒர்க்கரை கார்த்தி சார் கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காரு. அதனால தானே மாணிக்க கை காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக கார்த்தி சாருக்கு நீங்க தான் நன்றி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்களே, இது தப்பு இல்ல? எங்கள்ல ஒரு சக தொழிலாளிக்கு உதவி செய்ய போய் பாதிக்கப்பட்ட கார்த்தி சாருக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த வேலை நிறுத்தம் செய்யறோம். கார்த்தி சாருக்கு நியாயம் கிடைக்கணும். ஆமா, கார்த்தி சாருக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக நாங்க எல்லாரும் வேலையை ராஜினாமா பண்றோம். ஆமா சார். என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மிரட்ட பாக்குறீங்களா? நீங்க ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னா நான் பயந்துருவேனா? நீங்க இல்லாம இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாதா என்ன? சார், நாங்க மிரட்டவும் இல்ல, நாங்க இல்லாம கம்பெனி ரன் ஆகாதுன்னு சொல்லவும் இல்ல. ஒர்க்கருக்கு உதவி செய்ய போய் வேலை இழந்த எங்க இன்னொரு தொழிலாளி கார்த்திக் சாருக்கு நாங்க துணையா இருப்போம்னு தான் சொல்றோம். அத்தனை பேர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க? பிச்சை எடுக்க போறீங்களா? நாங்க என்னவோ பண்றோம், அத பத்தி உங்களுக்கு என்ன சார்?
சார் பணத்திமிரில் பேசாதீங்க. கார்த்தி சாருக்காக நாங்க கூட நிக்கிறோம், அதான் நியாயம். இத்தனை நாள் சோறு போட்ட கம்பெனியை விட இன்னைக்கு வந்த கார்த்தி உங்களுக்கு பெருசா போயிட்டானா? நீங்க என்ன ராஜினாமா பண்றது? நான் உங்க அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்றேன்.